என்கிட்ட ஒரு புக்கு கொடுத்தாரு. சரி நீங்க கதை தான் கேட்க மாட்டீங்க, இந்த புக்கு படிங்கன்னாரு. நான் படிச்ச உடனே நான் அப்படியே அந்த வாழ்க்கைக்குள்ளேயே போயிட்டேன். நான் அந்த ஒரு வாழ்வியல், பா என்ன ஒரு அருமை கனமான கதை அது. அப்படியே எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இந்த ரஞ்சித் இல்லை, நான் இன்னும் கொஞ்சம் அதில் மெனக்கெட்டு இருக்கணும்னு தோணுச்சு எனக்கு. நான் அவர்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன், இன்னும் நான் மெனக்கெட்டு இருக்கணும் சார், இன்னும் நம்ம நிறைய உழைச்சிருக்கணுமோ அதில். எனக்குள்ள அந்த குறை அன்சாட்டிஸ்ஃபைடு. ஏன்னா அவரு அவரு அவர் அவரோட படைப்பு அவ்வளவு பாரமா இருந்தது, கனமா இருந்துச்சு. அதுல இருக்கிற ஒரு ஒரு பாத்திரங்களும், நான் அந்த ரவிச்சந்திரன் ஒரு விஷயத்தை படிச்சுட்டு அங்க நான் தெரியவே இல்லை. நான் இமிடியட்டா சார் ஷூட்டிங் போகலாம் சார், இது எந்த அளவுக்கு பொருளாதாரம் நீங்க குறைச்சு செய்றீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது சார், ஆனால் ஷூட்டிங் போயிடலாம். சூப்பரா இருக்கு சார், கதை நல்லா இருக்கு, கதையா நல்லா இருக்கு. ஏன் சார் என்ன யோசிச்சீங்க, எவ்வளவோ பெரிய நடிகர்லாம் இருக்காங்க, கொஞ்சம் நீங்க இந்த கதையை யார்கிட்டயே ட்ரை பண்ணி இருக்கலாமே அப்படின்னாரு. அவரு சொன்ன பதில் கேட்டுதான் எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். சார் நான் ஒரு வியாபாரத்தோட முயற்சி பண்ணியிருந்தேன், அந்த கதையை வச்சுட்டு நான் எங்க வேணா எப்படி வேணா போயிருந்திருக்கலாம். என் மனசுக்குள்ள இந்த கதையை நான் எழுதும்போது, அந்த சம்பவத்தை பேப்பர்ல படிக்கும் போதும் எனக்கு உங்க முகம் ஞாபகம் வந்தது அப்படின்னு சொன்னார். எனக்கு அதுவே தேங்க்யூ ஸோ மச் சார், பெரிய விஷயம். ஏன்னா இந்த எத்தனையோ கோடி கலைஞர்கள்ல ஒரு நல்ல கதை எழுதி அதுல என்னுடைய முகம் உங்களுக்கு வரும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் தானே, அதுல எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அது எப்படி சார் வரும்? அதுக்கு உண்மையாலுமே எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஸோ அப்படி ஷூட்டிங் ஸ்பாட் போகும்போது எப்படி எடுப்பாரு, இது எப்படி வரப்போகுது, எப்படி எடுத்திருக்கிறோம், இதுல கமர்ஷியலாக பாட்டு இருக்குதா, 10 ஃபைட்டுக்கு இருக்குதா, இது கமர்ஷியலாக இப்படி அடிச்சா வருவான், அப்படி போனால் வரும், பாட்டெல்லாம் இப்படி இருந்தால் வரும்ன்ற எந்த மெனக்கெடுதலுமே கிடையாது. ஒரு அழகான ஒரு உண்மைத்தன்மையை ஒரு திரைக்கதையின் மூலமாக எங்கேயுமே போர்டிக்காம ஒரு படமா கொடுத்துருக்காரு. சூப்பரா இருக்கு. அந்த படத்தை நான் பார்த்தேன், நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு எனக்கு. ஆனா ஒண்ணு சார், வணிகமா இது நான் அதையும் சொல்லிடுறேன் மனசாட்சியில். என்ன எல்லாருமே இன்னைக்கு நம்ம ஒரு ஆடியோ ரிலீஸ் பாடல் வெளியிடுறோம், ஒரு தர்ம சங்கடமான உங்களுக்குன்னு தெரியும், எப்படியாவது நீங்க தான் கொண்டு போய் சேர்த்தணும் பத்திரிக்கை, எப்படியாவது எப்படி சேர்க்கறது? என்ன பால் பேக்கெட்டா காலையில் அம்மா பால் போய் வீடு வீடு போறதுக்கு? நல்லா இருந்தா ஓடும் இல்ல, அவ்வளவுதான். இந்த படம் நல்லா இருக்கு நம்புறோம். சரி, படம் நல்லா இருக்கு தானே, வியாபாரமா இருக்க வேண்டியதானே? நல்லா இருக்குல்ல, செக் போட்டு கொடுக்க வேண்டியதானே? ஏன் வரல? ஒரு குழப்பம். நல்லா இருக்கு, ஆனா ஏன் ஒரு பரபரப்பு இல்லை? சார் கஷ்டப்படுறாரு பாவம். எனக்கு ஒரு குடும்பத்தை நினைச்சு எனக்கு ஒரு ஃபோன் வரும்போதெல்லாம் எனக்கு கஷ்டமா இருக்கு. ஐயோ அவருக்கு என்னடா அது நல்லா இருக்கு படம், ஏன் அது இல்லை? ஒரு 10 பேர் பார்த்துருப்பாங்க. அந்த பார்த்த 10 பேர்த்தினுடைய தகவல் என்ன தெரியுமா? ரஞ்சித் ஹீரோவா? என்ன தலைவர் நீங்க ரொம்ப வருஷம் கழிச்சு நீங்க கரெக்டா தப்பா ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. ஹீரோயின் யாரு? அப்புறம் படம் பார்த்ததுக்கு அப்புறம் காமெடி நீங்க யோகி பாபு சார் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காங்களே. இல்லை பண்ணியிருக்கலாம் சார், இந்த கதை கேட்கல. கதை கேட்காது சார், காசு கேட்குங்கிறான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் எம்பளத்தில். சரி ஓகே பரவாயில்ல, காசு கேட்குது. இப்படி பல புறந்தள்ளி பல வார்த்தைகள்லாம் கேட்டு கேட்டு டயர்ட் ஆயிட்டார். ஆனதுக்கப்புறம் ஓகே இது படம் வியாபாரமே பண்ண முடியாது போல, இந்த படம் அப்படிதான் இருக்கும் போல அப்படின்னு. ஆனாலும் பாருங்க, இந்த விநியோகஸ்தர்லயே நிறைய வகை இருக்கு. ஃபாலோயர்ஸ்னு சில பேர் இருப்பாங்க, பிரான்சைசி மாதிரி. ஒரு டீ கடை நல்லா ஓடிச்சுன்னா உடனே நம்ம ஊர்ல போட்டு காசு பண்றது. சொந்தமா பண்ணு வைக்க மாட்டான், சொந்தமா பால் வாங்கி கறந்து டீ ஊற்ற மாட்டான், கஷ்டப்பட மாட்டான். அதுல அப்படி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்தா அதான் நம்ம திருச்சி ஜின்னா பாய் தங்கமே அஜய் பிலிம். சூப்பர் சாமி, இருக்கீங்களா? என்ன போயிட்டாரா? இல்ல நீ சொல்றது நெகட்டிவ் பார்த்து என்ன இல்ல கொஞ்சம் இல்ல சொல்லும் போதே கபுக்குங்குதுங்க. இல்ல அட்வான்ஸ் செக்லாம் வாங்கியாச்சு, கவலையே பட. இனி போனாலும் கவலை இல்லை. என்ன சொல்ல வரேன்னா, ஒரு படம் பார்த்துட்டு சார் இந்த படம் நான் வாங்கிக்கிறேன், பெரிய விஷயம் தானே.
இந்த படம் நான் வாங்கிக்கிறேன் சார், இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன், இந்த படத்தை நம்ம பிரிண்ட் போட்டு ரிலீஸ் பண்ணுவோன்னு சொல்லி ஒருத்தர் இந்த படத்தை வாங்கியிருக்கிறாரு. அவருக்கு உண்மையாகவுமே மனசார நான் நன்றி சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக அவர் சந்தோஷமாக இருக்கும். என்ன பெரிய விஷயங்க சார். சின்ன படம், நாங்கள்லாம் சின்ன நடிகர்கள். சின்ன நடிகர்கள் நல்ல நடிகர்கள் தான், அது வேற விஷயம். இப்போ மேகாலயெல்லாம் கோச்சுக்கு போகிறாங்க. ரொம்ப அவங்க தமிழ் ஆர்வம் எந்த அளவுக்கு படத்தில் நடிச்சிருக்காங்கன்னு படம் பார்த்தா தான் நான் சொல்ல முடியும். நீங்கள் கண்டிப்பாக படம் பார்த்துருவீங்க. அடுத்த வாரம் கண்டிப்பாக நீங்கள் படம் பார்த்துருவீங்க. பார்த்துட்டு நீங்கள் பேசுகிறது தான் இனிமேல். ஏன்னா நான் பேசுகிறத விட நீங்கள் தான் சொல்லணும் எந்த மாதிரி நடிச்சிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க, அந்த குழந்தைங்க நல்லா நடிச்சிருக்கிறாங்க. நான் தனித்தனியாக ஒருத்தருக்கும் சொல்கிறது வேறு. மியூசிக் டைரக்டர் முதல் கொண்டு, வரிகள் எழுதிய என்னுடைய அன்பு நண்பர் ரகுமான் முதல் கொண்டு, எடிட்டர் எங்க பப்ளிசிட்டிக்காரனே ஆயிட்டேன். நீ இந்த படம் நல்லா இருக்குன்னு எப்படிமா கண்டுபிடிச்சேன்? அவர் பிஸியான எடிட்டர் சார். விஜய் சேதுபதி சார் படம், நிறைய படம்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாளைக்கு 15 போஸ்ட் போட்டுட்டே இருப்பாரு. அருமை அருமை, விரைவில் வருகிறது. அப்போ யோசிப்பேன், இவன் தான் எடிட்டரு, நல்லா இருக்கும். இது நான் படம் பார்க்கறதுக்கு முன்னாடி. புரியுதா? ஏன்னா ஒரு எடிட்டர் எடிட் பண்ற எடிட்டர் தினமும் 5 போஸ்ட் போடுவார். காலை வணக்கம் மாதிரி, விரைவில் இறுதி முயற்சின்னு. இவரு டைரக்டர் சும்மா இருக்காரு, இவரு ஏன்டா ஓவரா பண்ணிட்டு இருக்காருன்னு எனக்கு உங்களுக்கு புரியுதா கண்ணா? எனக்கு அது அந்த அளவுக்கு சந்தோஷமாச்சு. நீங்க யார் ஒரு ஒரு கலைஞர்களுக்காக கலைஞர் சப்போர்ட் பண்ணி இந்த நான் இருக்கேன் கூடன்னு சொல்லி ஒரு நல்ல படத்தை நீங்க எல்லாம் கொண்டாடுறீங்கல்ல. நம்மகிட்ட காசு பணம் இல்லாம இருக்கலாம், ஆனா உசுர கொடுக்குறோம்ல, அது பெரிய விஷயம் சார். அந்த டீம் அமைஞ்சது பெரிய பாக்கியம். அதில் அது உண்மையாமே எனக்கு ஒரு நாளும் இதில் ப்ரொடக்ஷன் மேனேஜர் நம்ம வேலுல ஆரம்பிச்சு, நம்ம மியூசிக் டைரக்டர்ல ஆரம்பிச்சு, இதான் சாரோட நண்பர்கள் சொன்னாங்க, ஐயோ சார் சொன்னாங்க, எவ்வளவு போட்டாங்க என்ன பண்ணாங்க அதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் அந்த ஏரியாவுக்கு நம்ம இல்லை. ஏதாவது ஒரு சூழல்ல ஒரு நல்ல படம், ஒரு கதை கேட்டுட்டு அவங்க ஒரு ஹெல்ப் செய்கிறாங்க போது, இந்த படம் நல்ல படமாக இருக்கிறதுனால தான் சார் இத்தனை உதவி உங்களுக்கு வருது. இது கண்டிப்பாக நல்லா இருக்கும் சார், நான் நம்புகிறேன் நல்லா இருக்கும். நான் இப்பவும் சொல்கிறேன் சார், இந்த படம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த படம் பார்த்துட்டு பட்டையை கிளப்பிடுச்சுரா, இந்த படம் ரிலீஸ் ஆனோடனேயே எங்கேயோ போயிடுவோம். இது வரைக்கும் என் வாழ்க்கையில் எங்கள் அம்மா சத்தியமாக அந்த மாதிரி எண்ணத்தில் நான் நடித்ததே கிடையாது. ஆனால் ஒன்று, இந்த படத்தில் பெரிய திருப்தி என்னென்னா, ஒரு நல்ல படம் நடிச்சிருக்கேன் 30 வருஷத்தில், நிறைய படத்தில் இந்த படம் நடிச்சிருக்கேன்ற ஒரு பெரிய மன திருப்தி இருக்குது. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப திருப்தி இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற ஒரு படமாக இந்த இறுதி முயற்சி. நிறைய பேர் சொன்னாங்க, அது என்ன இறுதி முயற்சின்னு சொல்லும்போது கூட ஒரு முறையும் எங்கிட்ட இந்த விளம்பரம் நேற்று கொடுக்கும்போது பாதி பேர் சொன்னாங்க, என்ன சார் இறுதி முயற்சின்னு தலைப்பு தான் தப்பாக இருக்கு, என்ன இறுதி முயற்சின்னு வச்சுட்டீங்களே, என்ன முடிஞ்சதா? நீங்கள் கேட்ட மாதிரி தான், என்ன முடிஞ்சது போல இறுதி முயற்சி. கீழே கமெண்ட், இறுதி முயற்சி உறுதி முயற்சின்னு வைங்க, முதல் முயற்சின்னு வைங்க. அதுக்கு ஒருத்தங்க அதான் 30 வருஷம் முயற்சி தான் என்ன பண்றாங்க, முதல் முயற்சி எப்படி வரும்? கீழே கமெண்ட் போயிட்டே இருக்கு, நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். சரி, சந்தோஷம். என் அன்பு தங்கங்கள், நம்ம நண்பர்கள் தானே எழுதுறாங்க நம்மளை பற்றி, பெரிய சந்தோஷம். என்னன்னா, இந்த படத்தில் இறுதி முயற்சி அப்படிங்கிற தலைப்பு தான் இந்த படத்துக்கு மிக அற்புதமான தலைப்பு, கதைக்கு பொருத்தமான ஒரு தலைப்பு. இந்த படம் பார்க்கும் பொழுது அதுதான் மிக ஒரு உறுதியான முயற்சியாக இருக்கும். ஸோ இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு இன்னைக்கு யாரை கூப்பிடணும், இந்த படம் வெளியே போகிறதுக்கு எப்படி கொண்டு போகணும், இந்த படத்தை இவங்களை கூப்பிட்டா நல்லா இருக்குமா, அவங்கள கூப்பிட்டா, எதுவுமே நாங்களாம் திங்க் பண்ணல. இந்த படத்தை லிஸ்ட்டு போடும்போது ஆடியோ ஃபங்க்ஷன் நடக்குது சார். இந்த ஆடியோ ஃபங்க்ஷனை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, சார் சினிமா நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடியவர்கள் மட்டும் மேடையில் வந்தால் போதும் சார். நாங்கள் அப்படி 2 பேர் என் அன்பு தங்கங்கள் பேரரசு சாரும் உதயகுமார் சார் வந்திருக்காங்க. நன்றி சார், நன்றி சார். ஏன்னா அது நான் விளையாட்டுக்காக சொல்ல, எனக்கு நிறைய நடிகர்கள் நண்பர்கள் இருக்காங்க, இயக்குநர்கள் இருக்காங்க. மேடை அலங்காரத்துக்கு மட்டும் கூட்டிகிட்டு வர்றது விஷயம் இல்லை, படம் எப்படி இருக்குன்னு சொல்கிற மாதிரி தான். பொருள் என்னப்பா அப்படிங்கிற மாதிரி தான். ஒரு தயாரிப்பாளருடைய கஷ்டமும் நஷ்டமும் தெரிந்த இன்னைக்கு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியினுடைய தரம் எங்கே இருக்குது, சிறிய படங்களுக்கான அங்கீகாரம் இன்னும் ஏன் கிடைக்கல, தியேட்டர்கள் எதுக்கு நமக்கு அமையலை, இன்னும் ஏன் நம்ம போராடிட்டு இருக்கிறோம். நம்ம படம் ரிலீஸ் ஆகுது, திங்கக்கிழமை எந்த தியேட்டரில் ஓடுதுன்னு நமக்கே தெரியாது, எந்த ஷோன்னு கூட தெரியாது. நிரந்தரமே இல்லாத வாழ்க்கை. அப்போ நிரந்தரமே இல்லாத தயாரிப்பாளர்களுக்கான ஒரு பாதுகாப்பு நலனில் எந்த மனிதன் அக்கறையாக இருக்கிறா? அக்கறையாக இருக்கிறவங்க மட்டும் தான் மேடைக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். அந்த அக்கறையாக இருக்கக்கூடிய ஜீவன்கள் இருவரும் மேடைக்கு வந்திருக்கிறாங்க. எல்லாத்தோட சார்பில் நன்றி சொல்கிறேன் சாமி. ஸோ இது எல்லாத்தினுடைய தமிழ் சினிமாவுடைய பெரிய ஒரு விஷயம். எல்லா படம் அப்படி தான், ஓடுறதுக்கு முன்னாடி எல்லாம் சின்ன படம் தான்,
ஓடுனா பெரிய படம் நம்புகிறோம். இதுக்கு மேலே பிரபஞ்சம் இருக்குது. நல்ல படத்தை தமிழ் மக்கள் வாழ வைப்பாங்க அப்படி நம்பிக்கை இருக்குது. ஓட வைப்பாங்க நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம். கடவுள் ஆசீர்வாதம். வழக்கம் போல் நானும் ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன். கடைசியாக வேணா ரூம்குள்ளே கூட்டு போய் என் தங்கங்களே நல்லபடியாக பண்ணுங்க சாமி. எத்தனையோ பத்திரிக்கைகள் எழுதுகிறோம், எத்தனையோ விஷயங்கள் எழுதுகிறோம். ஸோ இந்த இறுதி முயற்சி அற்புதமான கதைக்களம் அவர் சொன்ன மாதிரி. ஏன்னா ஒரு குடும்பம் ஒரு தற்கொலை தீர்வாகாது அப்படின்ற ஒரு கதையை பேஸ் பண்ணி போகிறோம். இந்த கதையில் மிகப்பெரிய சம்பவம் என்னென்னா 199 குடும்பங்கள் கடந்து கொண்டிருக்கின்ற கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற நிகழ்ச்சியை இதில் படமாக நம்ம கொண்டு வந்து வச்சுருக்கோம். குடும்பத்துக்கு பிடிக்கும். ஸோ குடும்பங்கள் கொண்டாடுற அளவுக்கு நீங்கள் கொண்டு போய் சேர்த்துவீங்க நம்புகிறேன் தங்கங்களே. ரொம்ப நன்றி, அன்பு நன்றி. இங்கே வந்திருக்கிற எல்லாத்துக்கும் மனமாற நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.